இந்த டைம்ல சனி வக்கரமாக இருக்கும்போது வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வெளிநாடு போறீங்க, முக்கியமா ஆசைப்பட்ட கண்ட்ரி ஜாக்பாட் 1 அதான். அப்ப கடன் தீரும், எதிரிகள் மறைவார்கள், நல்ல உத்தியோகம் அமையும். ஆடி 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஆடி 18க்கு அப்புறம் ஒரு 15-20 டேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும். கண்ணிக்கு எல்லா கடனையும் திருப்பி கொடுத்துட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு வருங்க. அடுத்த வருஷம்லாம் நீங்க வரும்போது கிராண்டா வருங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். சனி வக்ர பயிற்சி அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது, எவ்வளவு அவங்க கவனமா இருக்கணும், அதோட பரிகாரம் என்ன அப்படின்றத நீங்க டீட்டெயில்டா ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு சொல்லுங்க சார். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சனி இப்போ வக்கரமாகதுன்னு சொன்னோன்னா ஆளுக்கு வந்து துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடுற மாதிரி ஒரு பயத்தில் எல்லாம் சுற்றிட்டு இருக்கீங்க. பட் உண்மை என்னன்னா, சனி வக்கரமானா நல்லது தான் பண்ணோம். ஏன் நல்லது பண்ணால், குருவுடைய முழு சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, உச்சபலத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையினால் சனி வக்கரம் அடையும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணும். ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 138 நாட்கள் இந்த சனி வக்ரகதியில் இருக்கும். இந்த வக்ரம் ஆறதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ அதே மாதிரி ரிஷபத்துலேயும் சரி, கன்னிலையும் சரி, தனுசுலையும் சரி, ஏதாவது ஒரு கிரகம் சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ அல்லது புதனோ இந்த இடத்துல வந்து வக்ரமா இருக்குன்னு வைங்க, இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜாக்பாட் அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, நிறைய பேருக்கு பொண்ணு அமையும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி குழந்தை ஆகும், நிறைய பேருக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு, கடன் தீர்வது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது. 138 நாட்களுக்கு ஒரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் தரும் 3 ஜாக்பாட் என்ன? கன்னிராசி தெரியும், குருஜே தெரியும். நீங்க கன்னிராசினா சிரிப்பீங்கிறது தெரியும். நண்பர்களே, உலகத்துல ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் சில மேட்டர்ஸ் இருக்கு. என்னென்ன அதான் சொல்லிட்டேனே, காதல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமான ஃபியூஸ். இதெல்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வாழ்க்கையே விரக்தி ஆயிரும். உங்களுக்கும் லவ்வுக்கும் மட்டும் அது என்னதான் பிரச்சனையோ தெரியல. நீங்க நல்லா பாருங்க, கீழே கமெண்ட்ல கூட போடுங்க. கன்னிராசிக்காரங்க, நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க, உங்க ஒய்ஃப் இன்னொரு ஊர்ல இருப்பாங்க, அல்லது நீங்க இந்த இடத்துல உங்க காதலி அமெரிக்காவில் இருப்பாங்க. எப்படியோன்னு பிரிச்சு வச்சாராயா, நாங்க கனவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், வாட்ஸ்அப்ல தான் லவ் பண்றோம், இப்படிதான் உங்களை வச்சிருப்பாரு இந்த கன்னிராசி. அது பாதி பேர் இதுல வேற டைவர்ஸ் வேற இது மாதிரிலாம். இப்ப இந்த 7ஆம் இடத்திலே சனி பகவான் வந்தவர் என்ன பண்ணார்? வக்கரம் பெற்று விட்டார். இனி அந்த பிரச்சனையே இருக்காது. வள்ளி வர போரா, இந்த மாதிரி அந்த ஒரு வாரமும் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்கள் காதல் வேறு வெளியூரில் இருந்தால் அவங்க வரப்போகிறாங்க, அல்லது நீங்கள் அவங்களோட போய் செட்டில் ஆகிடுவீங்க போன்ற விஷயங்கள். வாழ்க்கையில் எதுவும் தப்பு இல்லை. முன்னெல்லாம் ஒரு காலம் ஆம்பளைங்க தான் சம்பாதிக்கணும், லேடிஸ் வந்து வீட்டில் இருக்கணும், அப்படி அதெல்லாம் ஒரு காலம். அதெல்லாம் 2-3 ஜென்ரேஷன் முன்னாடி. இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. என் ஒய்ஃபு தான் சார் அமெரிக்காவில் வேலை கிடைச்சி, நான் டிபெண்டன்ட் விசாவில் போகிறேன் சார். எத்தனை பேர் நான் பார்க்குறேன், டிபெண்டன்ட் விசாவில் போகிறேன் சார், அங்கே போய் வேலை தேடி பழிச்சுப்பேன் சார், ஆண்கள் சொல்கிறாங்க. காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று வெளிநாடு போறீங்க, முக்கியமா ஆசைப்பட்ட கண்ட்ரி ஜாக்பாட் 1 அதான். முதல்ல உங்களுக்குள்ள லவ் வருகிறது. அடுத்ததாக என்ன ஆகுறது? வெளிநாடு போறீங்க. என்ன பண்றீங்க? தட்டுறோம், தூக்குறோம், ஜெயிக்கிறோம். அங்கே போயிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு சேலரியில் செட்டில் ஆகுறீங்க. ஒரு 2 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எல்லா கடனையும் நடத்திடுறீங்க. இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நடக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் அவர் 5-6 கூடியவனாக இருக்கிறவர் 7ஆம் இடத்துல வக்கரமாகிறார். அப்போ என்ன? கடன் அடையும். போன ஃபர்ஸ்ட் மாதத்துலேருந்து இஎம்ஐ ஃபாலோ பண்ணி கரெக்டாக கடன் அடைக்கிறீங்க. ஒரே வருஷத்துக்குள்ளே கடன் அடைச்சிடுவீங்க. எல்லா கடனையும் திருப்பி கொடுத்துட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு வருவீங்க. அடுத்த வருஷம்லாம் நீங்கள் வரும்போது கிராண்டாக வருவீங்க, சூப்பராக வருவீங்க. அடுத்து 6, 7, 8 பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது இழந்து போனது, தொலைந்து போனது போன்ற விஷயங்கள். நிறைய விஷயங்கள் என் குடும்பத்தில் இழந்துட்டேன் சார். அந்த முன்னாடி இருக்கிற இடம் எங்கள் இடம் தான் சார், அதை அவனுக்கு கொடுத்துட்டோம் சார், இப்போ அதை வாங்க முடியாமல் எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு, அவர் ஆசையாக வாங்கின இடம் போன்ற சென்டிமெண்ட் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். அதே இடத்த வாங்கி உங்கள் அப்பாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. அப்பா, அந்த இடம் இழந்தீங்கல்ல, உங்களுக்கு நான் திருப்பி வாங்கி கொடுத்துட்டேன். நெகிழ்ச்சியான தருணங்கள் இதெல்லாம், அது போன்றவையெல்லாம் நடக்கும். 6லேருந்து உடம்பை பார்க்குறாரு. கன்னிராசிக்காரங்களுக்கு உடம்பை சனி பகவான் பார்த்தோன்னு என்ன ஆயிடுச்சு? ஜிம்முக்கு போகிறீங்க. என்ன திடீர்னு எந்திரிக்கிறீங்க, என்ன திடீர்னு இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி போகிறீங்க. அந்த ஷூட்லாம் வாங்குறீங்க, அந்த ட்ராக்ஸ் எல்லாம் வாங்குறீங்க, டிஷர்ட்லாம் போடுறீங்க, ஒரு ஷூலாம் போட்டு காலைல ஜிம்முக்கு போய் அப்படி செல்ஃபிலாம் எடுக்கிறீங்க போன்ற விஷயங்கள்லாம். ஃபஸ்ட்டு வெளிநாடு போகிறீங்க, ஜாக்பாட் நம்பர் 1. அடுத்ததாக இழந்ததை மீட்டுறீங்க, ஜாக்பாட் நம்பர் 2. 3வது இது மாதிரி இந்த பழக்கங்கள்லாம் இருந்தது அப்படின்னா, இல்லை சார் நம்ம என்ன ரொம்ப நல்லவர் தான், வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும் லைட்டாக அப்படி பண்ணுற, அதெல்லாம் விட்டுட்டு
நல்ல டைமு, நல்லா இப்பவும் சொல்கிறேன், கன்னிராசிக்காரர்களே, நீங்கள் திருந்துவதற்கு சனி கொடுக்கும் ஒரு வாய்ப்பு. சனி உடம்பை பார்க்குறார். இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன் என்று சொன்னால் சனி எவ்வளவு நல்லவரோ அவ்வளவு கெட்டவர். உடம்பை பார்த்துட்டு இருக்கார். நீங்களே இதெல்லாம் விட்டுருங்க. இந்த புகைப்பிடிப்பவர்களாட்டம் ஒருத்தர் யார் கிங்கு சொல்லுங்க. ஹூ இஸ் கிங்கு? கிங்குனா யார்? யாருக்கெல்லாம் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்னு 2 கிங் இல்லையோ அவங்க தான் ரியல் கிங். மனசில் வச்சுக்கோ. இப்போ ஹூ இஸ் கிங்? ஸ்மோக்கிங் இல்லாதவங்க, ட்ரிங்கிங் இல்லாதவங்க தான் கிங். வேணாம் சார், இது நமக்கு என்ன ஆகுதுன்னே தெரில. இப்போ இதை வேற வழியக்க எதுக்கு? அந்த மாதிரி உடம்பை சரி பண்ணிடுவா சனி பகவான் ஆரோக்கியம். இப்போ பாருங்கள், கன்னிராசிக்காரெல்லாம் டிப்ஸ் சொல்லுவீங்க பாருங்கள். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்து அதுக்குள்ளே வெந்தயத்தை போட்டு, என்ன இப்படி ஆகிட்ட பீஸா பர்கர் சாப்பிட்டு இருந்த பையனை எப்படி குழப்பி விட்டார் பார்த்தீங்களா? சனி பகவான் என்ன பண்ணுறாரு? உடம்பை பார்த்து இயற்கை உணவுக்கெல்லாம் உங்களுக்கு சில பேர் யோகாலாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆளே மாற போகிறீங்க. அடுத்து 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது உயர் கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன். என்னை தெரியுங்க அப்படிங்கிற அண்ணே நீங்கள் தானே அடுத்த டீம் லீடர்னு பேசிக்கிறாங்க. அப்படியே பேசிக்கிறாங்க. ஆமாம், நம்ம பாஸ் வேலை விட்டு போயிட்டார்ல, அதுலேருந்து நீங்கள் தான் டீம் லீடரு. ஒரு விஷயங்கள் கன்னிராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நடக்க போகுது. நான் ஃபஸ்ட்டு எதுக்கெல்லாம் சிரிச்சனோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகே ஆக போகுது. இல்லற வாழ்க்கை இனிக்க போகிறது. அப்புறம் என்ன சந்தோஷமாக இருங்க. ஸ்வீட் எடு, கொண்டாடு. 100க்கு 93 ரூபாய். இப்போ கன்னிராசிக்கும் இந்த 138 நாட்கள் நீங்கள் வந்து வக்ர சனியோட பலன்கள் சொல்ல போகிறீங்க. அவங்களுக்கும் இந்த கண்டக சனி அப்படின்னு சொல்ல கரெக்ட். கண்டகத்தில் சனி இருந்தாலும், கண்டக சனினா என்ன விஷயம்? வெளியே இருக்கிறால வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. உஷாராக இருக்கணும். என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்க்கை பிளவுபடக்கூடிய வாய்ப்புகள் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பண்ணோம் இல்லையா? வாழ்க்கை துணை வந்து இந்த வேற ஒரு ஆங்கிளில் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது. அட் தி சேம் டைம் அவன் குருவுடைய வீட்லேயும் குரு பார்வையிலையும் இருக்கிறதுனால அவ்வளோ அளவுக்கு மோசமான விஷயங்கள் பண்ணாது. போன வருஷம் படு மோசம். அதாவது நான் சொல்கிறது, கன்னிக்கு பார்த்தீங்கன்னா கேத்து கஞ்சங்டாய் வெளியே போகிற வரைக்கும் நரக அவஸ்தை. அதெல்லாம் முடிஞ்சுது. That chapter is closed, book is closed, it's not going to repeat again. அது ஒரு பெரிய நிம்மதி. இந்த டைமில் சனி வக்கரமாக இருக்கும்போது வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது புதனுடைய நட்சத்திர சாரத்தில் செல்வதனால் கண்டிப்பாக அருமையான வேலை கிடைக்கும். முதல் விஷயம், வேலையே இல்லை சார், 4 வருஷமாக எங்கள் வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு சார், நான் தான் வேலை பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் நபருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெண்டை கலட்டும். அப்போ வேலை ரொம்ப நிரந்தரமாக சூப்பராக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படப்படுது. மனம் ரீதியாக, உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அதுக்கும் மேலே லாபஸ்தானத்தில் குருவும் சூரியனும் சேரக்கூடிய இந்த ஒரு வேலையில் ப்ரமோஷன் வரும், அவார்டு வரும், ரிவார்டு வரும், ரிகக்னிஷன் வரும். நிறைய பேருக்கு தீசி சப்மிட் பண்ணிங்கன்னா டாக்டரேட் வரும். நிறைய பேருக்கு அறங்காவலருடைய பொறுப்புகள் தெரியும். நிறைய பேர் கோவில் நிர்வாகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாறும். நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப்பில் புது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். கண்டிப்பாக குரு உட்காந்துருக்காமாங்க. கண்டகத்தை சனி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பக்கத்தில் ஒரு சூப்பரான வெள்ளை லைட் அடிக்கிறோம், அதனால் நீங்கள் பலன்னு மின்றீங்க. புரியுறதா? அந்த வெள்ளை லைட்டுங்கிறது குரு. இங்க நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா உங்கள் லைஃப் அப்படியே மாற்றி கொடுத்துருவார். நம்ம எதிர்பார்க்கறதோட நிறைய விஷயங்கள் சாதகமாக மாறும். அந்த குருவோட சூரியன் சேரும்போது இனியும் பலமாக மாறும். ஆடி 17ஆம் தேதிக்கு அப்புறம், ஆடி 18க்கு அப்புறம் ஒரு 15-20 டேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும் கன்னிக்கு. பேங் ஆன் தட் வில் ஹேப்பன். டச் வுட். அது எல்லாமே கன்னிராசி நண்பர்களுக்கு நிஜமாவே நல்லா இருப்பீங்க. அதில் இவ்வளோ நல்ல பலன்கள் நடக்கும்போது நானே எதிர்பார்க்கல சார். என் பையன் 400 மார்க் வாங்குவான்னு பார்த்தா அவன் 600 மார்க் வாங்கியிருக்கான் சார், பெரிய சமாச்சாரம் சார். உங்கள் பையனை நீங்கள் புகழ்கிற மாதிரி, உங்கள் பசங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஏற்படுற மாதிரி நானே எதிர்பார்க்கல சார். திடீர்னு வந்து குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சு சார், 2வது குழந்தை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் ஏராளமாக இருப்பாங்க. இது நீச்சபங்க ராஜ யோகத்தை விட அதையோட பெட்டரா பண்ணோம். அதையோட பெட்டரா நீங்க சொல்றது பார்க்கும்போது அப்படிதான் சார் இந்த குருனால வரக்கூடிய யோகமா. குருவை நம்ம எப்பவுமே சாதாரணமாலாம் இடம் போட முடியாது. அதாவது சனி வந்து கண்டிப்பா கொடுப்பார், நான் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு டேட்டுக்கு 1000 ரூபா வரும்னா உங்களுக்கு 1000 ரூபா வரும். ஆனா காலையில 10 ரூபா, 11 மணிக்கு 200 ரூபா, 1 மணிக்கு 100 ரூபா, 4 மணிக்கு 400 ரூபா, இப்படி பிச்சு கொடுப்பாரு சனி. சனி வக்கரமா இருக்கும்போது ஒட்டுமொத்தமா வலிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்துருவார். when it is into குரு பார்வை. அவ்வளவு அளவுக்கு குரு வந்து பார்வை பலத்துல அட்வான்டேஜ் பண்ணி கொடுப்பாரு. 2வது சூரியன் உட்காந்துருக்காரு அந்த இடத்துல. சனி சூரியன் காம்பினேஷன் கெட்ட காம்பினேஷன். அதனால சொல்றேன், ஆடி 18க்கு அப்புறம் உங்க வாழ்க்கை சூப்பராங்க. ஆடி போடி அவனை வந்தா டாப்பா இருப்பாங்க.
அப்படியே எடுத்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது நடக்கும். அதனால கன்னிராசி நண்பர்களுக்கு சனி வக்கரம் வந்து ஜம்முன்னு இருக்கும் தெரியும். சார் உண்மையுமே சான்ஸே இல்லை சார். கேட்கும்போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். தேங்க்யூ. ஸோ கன்னி ராசிக்கு வந்து நீங்க இவ்வளோ பலன்கள் சொல்லிட்டீங்க. அப்போ இவங்க கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கும்ல சார்? வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி L4 L5 டெயில் போன், இந்த 3 சமாச்சாரத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அது உங்களுக்காக இருக்கலாம், உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், உங்க ஒய்ஃபா இருக்கலாம். இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துட்டா போதும். வேற பெருசா ஒன்றும் பாதிக்கணும். ஓகே, இது கூட பெரிய இம்பாக்ட்லாம் எதுவும் இருக்காது. லைட்டா தான் பிரச்சனை கொடுக்கும். ஒரே அடியா பிரச்சனை கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் பண்ணாது. அதான் இவ்வளோ பாசிட்டிவிட்டி 95% பாசிட்டிவ் ஆச்சு. 5% என்ன பண்ண போறோம்? லைட்டா வந்து ஒருத்தன் சராச்சிட்டு போவான், போடா அப்படின்னு தள்ளி சார் லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போறோம். ஓகே சார், அப்ப இவங்களுக்கு பரிகாரங்கள் ஒண்ணுதான். இதுல வந்து குலதெய்வத்தோட இருக்கா சார்? இருக்குமா, கண்டிப்பா இருக்கு. இவ்வளவு பாசிட்டிவிட்டி இருக்கும்போது இல்ல அப்படி இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு ஒரு என்ன சொல்றான், ஒரு பிரம்மாஸ்திரம் தேவைங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு நல்ல நாள்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள்ல சுவாமி நம்ம தெய்வ சக்தினால, தெய்வத்தோடைய வழிபாடுகள்னால அதை மாற்ற முடியும். அனந்த பத்மநாபனை வழிபாடு செய்துட்டு வருவது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சா ஒரு தடவை திருவாண்டம் போயிட்டு வரலாம், இல்லை உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமியா இருக்காருன்னா அவரை போய் பார்த்து வரலாம். இல்லை பத்மநாபன் யாராவது ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவர் கூட டெய்லி பேசலாம். அதெல்லாம் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். அந்த கிரகம் அந்த பேரை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இவ்வளோ வந்து ஒரு ஒரு பேரே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது கிரியேட் பண்ணோம், மிராக்கிள் கிரியேட் பண்ணுறதெல்லாம். இப்போ நான் ஜெமினிக்கு சொன்னேன்ல, ஜெமினி அடுத்த மாதம் ஆரம்பிக்க சரியா போயிடும். எதனால சொன்னேன், இன்னைக்கு டேட்டுக்கு ஜெமினிக்கு டைம் சரியில்லை. ஒரு மாதத்துக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு, அதனால தான் சொன்னேன், வேற இல்லை. சார் கன்னிராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? நல்லா தான் சார் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த ஒரு 5 மாதம் அவங்களுக்கு கோல்டன் பீரியட்னு கூட சொல்லலாம். ஒன்று வந்து கண்டக சனி சார், 7ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த 5 மாதம் அவங்களுக்கு இல்லை, 6ஆம் இடத்துல ருணரோகஸ்தானத்துக்கு பார்க்குறாரு. அப்போ கடன் தீரும், எதிரிகள் மறைவார்கள், நல்ல உத்தியோகம் அமையும். சார் லெட்டர் அனுப்புகிறேன் சார் உங்களுக்கு, நீங்கள் போங்க அப்படின்வான், அனுப்ப மாட்டான். அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் ரிபேட் வரும். கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வர வேண்டிய டேக்ஸ் எல்லாம் வரும். அரசாங்க அதிகாரிகள் நமக்கு உதவுவாங்க. அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷனோ அதிக சம்பளமோ இடமாற்றமோ தொழில் மாற்றமோ நல்லா இருக்கும். ஒன்று கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கால் வலி, மூட்டு வலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், பேக் பெயின் சம்பந்தமான பிரச்சனைகள், காலுக்கு கீழே வலி தாங்க முடியாமல் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கொஞ்சம் மருந்து வாங்கி சாப்பிடுங்க. அவங்க கூட இரும்பு சத்து தான் கொடுப்பாங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல்தீபம் போட்டுவாங்க. அது போட 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 மனோ தைரியத்தை கொடுக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும். தேவையில்லாமல் மனக்குழப்பத்தை நீங்களாக உங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. நான் ஜெயிப்பேனா, நான் ஜெயிக்க மாட்டேனா, என் வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்காதா, இந்த பிஸ்னஸில் நான் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நீங்களாக எதுவும் கற்பனை வச்சுங்க, நிச்சயமாக ஜெயிப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு என்னதான் சனி வக்கரமாக இருந்தாலும் உழைப்புக்கேற்ற உயர்வு வந்தே தீரும். சரி, உழைப்புக்கேற்ற உயர்வு வரும்னு சொல்லிட்டீங்க. உயர்வு வந்து பணம் வரவும் வருது, இருந்தாலும் அதை என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். இல்லை, உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த பழைய கடன்லாம் தீரும். அதே மாதிரி பிள்ளைங்க வந்து வெளிநாடு போய் படிக்கிறது, அவங்களுக்காக பேங்க் லோன் வாங்கிறது, இல்லை அவங்களுக்காக டிக்கெட் வாங்கிறது, அங்கே ஃபீஸ் கட்டுறது, அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே வாங்கின கடனுக்கு பதில் சொல்கிறது, இதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். மொத்தத்தில் இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், நல்லாயிருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் வாகனங்கள் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். விரயம் சுப விரயம். ஒரு சின்ன வண்டி வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய வண்டி வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃப்ளாட் வச்சுருக்கீங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம். ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. மனைவி கிட்ட அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு, அங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்கக்கிட்ட தான் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருக்கணும். அவங்க சொல்கிற சில யோசனை எல்லாம் எடுத்துக்கங்க. அது வியாபாரமாகட்டும், இல்லை வேலையாகட்டும், இல்லை உங்கள் தொழில் ரீதியாக அவங்க ஏதாவது ஒரு சஜஷன் சொன்னாங்கன்னா இது ஒரு ரைட் டைம். சமசப்தம பார்வையாக சனீஸ்வரர் பார்க்குறார். ஆகவே அவங்க ஒரு ஆசானா, ஒரு குருவாக இருந்து அவங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த அட்வைஸ் வந்து சரியாக பலிக்கும்.
சில நேரங்களில் சில பேர் வாக்கு பலிதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சரியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பொதுவாக புதன் சனி இந்த கன்னிராசிக்கு அதிபதி புதன். அதனால இவர்களுக்கு சனி பகவான் நண்பன் தான். ஏன்னா புதனும் சனியும் நண்பர்கள். ஆனால் கன்னிராசிக்கு இப்போ வக்கர சனியாக 7ல் போய் உட்கார்றாரு. இதைத்தான் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியிருக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த 4 ராசிக்கு கார்னர் ராசின்னு பேர், உபய ராசிகள்னு பேர். இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 7ஆம் இடத்தின் அதிபதி பாதகாதிபதி. அதனால திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போதே கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ என்னன்னா 7ல் சனி வக்கரம். நிறைய பேருக்கு இந்த கணவன் மனைவி உறவே வேண்டாம், டைவர்ஸ் பண்ணிடலாம்ங்கிற அளவுக்கு எண்ணங்கள் தோணும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பல பேர் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைச்சி அங்கே போயிருப்பீங்க. வெளிநாட்டில் கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த நாட்டில் நீங்கள் இப்போ பிரிஞ்சிடலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு மிக கடுமையான சண்டைகள் கணவன் மனைவிக்கு இடையில. அப்படி வரக்கூடிய சண்டைகள் திருமண பிரிவினையை கொண்டு வந்து விட்டுரும், விவாகரத்தை கொண்டு வந்து விட்டுரும். சில பேருக்கு வெளியிடங்களில் அவமானப்படக்கூடிய அளவிற்கு கணவன் மனைவி இடையில சண்டை வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ கவனமாக தான் இருக்கணும். நல்ல நண்பர் அப்படின்னு யாரை நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அந்த நண்பர் புரியக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் வருது. கூடுதல் கவனம் எடுத்துருங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பிஸ்னஸ் பார்ட்னர் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதோ, பிஸ்னஸ் பார்ட்னர் பிஸ்னஸை விட்டு பிரியறதோ இந்த காலகட்டத்தில் நடக்கிறது அப்படிங்கிறதோ மறுக்க முடியலை. 7ல் சனி வக்கரம்ங்கிறதுனால கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கணும். சட்டத்திட்டங்களை மதித்து நடக்காதனால சிலருக்கு சில பிரச்சனைகள். அங்கே வெளிநாட்டில் வாழ முடியாதபடி தாய் திருநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலைகளோ, வேற நாட்டுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகளோ வந்துடும். வெளிநாட்டில் வேலைக்கு போனவங்களுக்கெல்லாம் இப்போ வேலையில் சில பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்கள் அம்மாவுடைய உடல் நலம். அந்த உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுக்கணும். வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். நீங்கள் என்ன வண்டி வாகனங்கள் பயன்படுத்தினாலும் நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் சில பிரச்சனைகள் பண்ணுது. அதே மாதிரி 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் அதிக கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய வெற்றிகள் வரும். கவனம் குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்புறம் பஞ்சநாதன் சொல்லாமல் விட்டாருன்னு நினைக்காதீங்க. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதிக கவனம் வச்சுருக்கேன். இன்னொரு புறம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். உங்கள் பாதுகாப்பில் அதிக அக்கறை எடுத்துடணும். அது ரொம்ப முக்கியம். தீய சேர்க்கை சிலருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. என்னதாங்க நல்லது நடக்கும் எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. புதிய வேலை தரக்கூடியவர்களுக்கு புதிய வேலை கிடைக்க போகுது. இன்னும் சொல்ல போனால் பணப்புழக்கம் ரொம்ப திருப்தியாக இருக்கும். நல்ல புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி நிறைய பயணங்கள் கைகூடி வரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூடி வரும். ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதவங்களுக்கு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்பு பல மாணவர்களுக்கு வரும். அதே மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். இதெல்லாம் நல்ல விஷயம். இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் வரும்னா வைத்தீஸ்வரன் வழிபாடு செய்யணும். வைத்தீஸ்வரன் வழிபாடு செய்யும் போது கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய பெரிய லாபங்கள் வரும்.